அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். பிஎன்ஒஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அகாடமிக், அதாவது 2024-25க்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சுட்டு அதே மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. காலேஜும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதில் சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்து வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி இருக்கவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு வாக்இன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட் tnhealth.tn.gov.in அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இது வரைக்கும் வந்து பிஎன்ஒஎஸ் வந்து நான் அப்ளையே பண்ணல அப்படிங்கிறவங்க கூட புதுசாக அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி 12/12/2024 மார்னிங் 10:30க்குள்ளார அங்கே அரும்பாக்கம் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அகாடமிக் இயர் 2024-25 இந்த பேட்ச்லேயே நீங்கள் பிஎன்ஒஎஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அப்ளையே பண்ணல அப்படின்னா கூட நம்ம அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அங்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்ளை பண்ணி இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் மட்டும் தான். கவர்மெண்ட் காலேஜ் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ப்ரைவேட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 17 காலேஜ் இருந்தது. அதில் கள்ளக்குறிச்சி காலேஜ் தவிர புதுசாக ஒரு காலேஜ் ஆட் ஆகிருக்கு. இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இமானுவேல் அரசர் அப்படிங்கிற நேச்சுரோபதி புது காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் 100 சீட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. அது இல்லாமல் பழைய காலேஜஸில் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் எங்கெங்கே வேக்கண்ட் அப்படிங்கிறதையும் அந்த வெப்சைட் நோட்டிஃபிகேஷனில் டென்டேட்டிவ் வேக்கன்சி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஜேஎஸ்எஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது. அதில் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 3 சீட் இருக்குது. அதே மாதிரி சிவராஜ் காலேஜ் சேலத்தில் வந்து டோட்டலாக 2 சீட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 5 சீட் இருக்குது. ராமகிருஷ்ணா கன்னியாகுமரி காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 12 சீட்டு. எக்ஸல் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 6, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 15 சீட் இருக்குது. நந்தா காலேஜ் ஈரோட்டில் 5, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 2 சீட் இருக்குது. அன்னை காலேஜ் கும்பகோணத்தில் 4, மேனேஜ்மெண்ட்டில் 1 சீட் இருக்குது. கிருஷ்ணா காலேஜில் பார்த்தீங்கன்னா 33 சீட்டு வந்து இருக்குது ஜென்ரலாக. மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு 28 சீட் இருக்குது. மதர் தெரசாலையும் பார்த்தீங்கன்னா 28 சீட்டு, மேனேஜ்மெண்ட்டில் 5. தங்கப்படம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டும், மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 16 இருக்குது. கொங்கு காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே வேக்கண்ட்டில் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட் இருக்குது. ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினம் காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் சீட் எதுவுமே இல்லை. ஜென்ரலில் ஒரு 20 சீட் இருக்குது. அத்தி காலேஜ் வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா 15 ஜென்ரல்லையும் ஒரு 6 காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. அது மாதிரி சுவாமி விவேகானந்தா சேலம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஜென்ரலில் ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது. இந்திரா கணேசன் திருச்சியில் பார்த்தீங்கன்னா 30 ஜென்ரல்லையும் 7 மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது. சோனா காலேஜ்லேயும் 22 ஜென்ரலும் 29 சீட் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படியே இருக்குது. ஜிடிஎன் திண்டுக்கல்லில் ஒரு 9 சீட்டு ஜென்ரல்லையும் ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கூடிய காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க இமானுவேல் அரசரில் பார்த்தீங்கன்னா 65 ஜென்ரல்லையும் 35 மேனேஜ்மெண்ட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 269 சீட் இன்னும் வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டே ஒரு 166 சீட் இருக்குது. இவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்கிறனால நீங்கள் நேச்சுரோபதி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு 12ஆம் தேதி டைம் இருக்குது. அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி என்னென்ன ப்ராஸ்பெக்டில் கேட்டிருக்காங்களோ எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 1 டே மட்டும்தான் கவுன்சிலிங் இருக்கும். நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். லாஸ்ட் டேட் 12/12/2024. டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட் ஹெல்த் வெப்சைட் tnhealth.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.